ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமேட்டிக் டிஷஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்பெஷல் பால் மைசூர் பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக ஹெல்த்லியாக அதிக விலை கொடுத்து வாங்காமல் 1 லிட்டர் பால்லையே நம்ம எவ்வளோ பால் மைசூர் பாகு பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. 1 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கிட்டோம். தண்ணி கலக்காத பாலாக மட்டும் வாங்கி சேர்த்திக்கிறணுங்க. 1 லிட்டர் அளவு பால் நம்ம எடுத்துட்டோம். நல்லா திக்னஸான பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்திட வேண்டாம். தண்ணி இல்லாத அப்படியே காய்ச்சணுங்க. இது நல்லா காய்ச்சி வரட்டும். நல்ல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்துடணுங்க. இப்படி கலந்து கொடுத்துட்டே இருப்போம். சைடில் ஆடைகள்லாம் வந்தால் எடுத்து விட்டுட்டே நம்ம கலந்து கொடுத்துட்ருக்கணுங்க. இந்த பால் மைசூர் பாக் கடையிலலாம் வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலையே பண்ணுறப்ப நமக்கு பாலோட செலவு மட்டும்தான் பாருங்கள். சூப்பராக ஹெல்த்லியாக நம்ம வீட்டிலையே நம்ம பால் மைசூர் பாக் பண்ணிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், பால் ஆடை அப்படியே கட்டி கட்டி வருது. அந்த சைடெல்லாம் பால் ஆடை இருக்குது. அதை நம்ம எடுத்து பாலோடு சேர்த்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 20 to 25 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் சூப்பராக பால் மைசூர் பாக் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாங்க. இது வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒவ்வொரு பக்குவமும் எந்த அளவுக்கு பண்ணுறோன்னு பாருங்கள். அப்படி பார்த்து பண்ணுறப்ப தான் நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா காய்ச்சி வந்துட்டுருக்குது. இப்படி இந்த பால் ஆடைகளை நம்ம எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம 1 லிட்டர் பாலில் பண்ணோன்னா ஒரு 1/4 கிலோ அளவு நமக்கு பால் மைசூர் பாக்கு ரெடி ஆகுங்க. இது நீங்கள் கடையில் வாங்குறப்ப நமக்கு ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பழசெல்லாம் இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணுறப்ப ஃப்ரெஷ்ஷாக உடனுக்குடனே நம்ம பால் மைசூர் பாக்கு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம அதுக்கு சூப்பராக பால் காய்ச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த ஆடைகள் அப்படியே எடுத்து விட்டுட்டே இருக்கணுங்க. பக்கத்துலேயே நின்றுக்கணும். நின்று அந்த ஆடைகள் சைடில் வருது பாருங்கள். அதை எல்லாம் எடுத்து அந்த பாலோட நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. சூப்பராக இருக்கும் இந்த பால் மைசூர் பாக். இப்போ பாருங்கள், பால் நல்லா வற்றி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இது நல்லா வற்றி வரணுங்க. அந்த ஆடையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக வருதுன்னு. இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணி மட்டும் பாலில் கலந்துடக்கூடாதுங்க. தண்ணி கலக்காத 1 லிட்டர் பால் வாங்கி அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம எவ்வளவு அளவுகள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், 1 லிட்டர் பாலுக்கு இப்போ நமக்கு என்னென்ன தேவைன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு இப்போ 2 லிட்டர் பாலில் பண்ணுறோன்னா அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. அந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஆடைகளை அப்படியே எடுத்து கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் பக்கத்தில் நின்று மட்டும் பண்ணணுங்க. அப்போ தான் இது சூப்பராக வரும் நமக்கு. இப்போ பால் நல்லா வற்றி திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், கொலன்னு. இந்த டயத்தில் பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறலாங்க. லெமன் பாதி எடுத்துக்கிறோம். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டோம், எடுத்துட்டோம் வெளியில். எடுத்துகிட்டு அப்படியே இந்த பாலில் புழிஞ்சு விட்டுக்கிறலாம். ஒரு 1/4 லிட்டர் பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லெமன் புழிஞ்சு விட்றோம். நல்லா பால் திக்னஸ் ஆனதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்ச நேரத்துலையே நமக்கு பால் தனியாக அந்த பாலில் இருந்த தண்ணி தனியாக அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றாது தான் காய்ச்சிரும். இருந்தாலும் அது கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு பால் அப்படியே தரைஞ்ச மாதிரி பிறுபிறுன்னு வந்துடுங்க. அப்படியே தயிராட்டம் வரும். நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அந்த தண்ணி நமக்கு நல்லா வற்றி வரணும். அந்தளவுக்கு நம்ம கலந்து கொடுக்கணும். சைடில் இருக்கிற ஆடைகளை நம்ம எடுத்து இந்த பாலோடு சேர்த்திக்கிட்டே இருக்கணுங்க. அந்த ஆடைகள் இதுக்குள்ளே கலந்து வர்ற மாதிரியே நம்ம எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பால் மைசூர் பாக் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருப்போம். அந்த ஆடைகள் மட்டும் நம்ம எடுத்து கொடுக்கணுங்க. அப்போ தான் திக்னஸாக வரும். அந்த சைடில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு அந்த பால் மைசூர் பாக்கு அந்த திக்னஸ் கிடைக்காது. அந்த ஆடைகள் சைடில் இருக்கிறத சேர்த்தி நம்ம இந்த பால்குள்ளே கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி கை விடாத மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிடிக்க விட்டுறக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் கை கிளறதாக இருக்குன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஏலக்காய் தூள் அவசியம் இல்லை. உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஆனால் சேர்த்திக்கிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த பால் மைசூர் பாக்கு.
பாருங்கள், இதேமாரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருப்போம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து கொடுப்போம். அந்த கலர் மாறி வருது பாருங்கள். நேராக ஆக அதோட கலர் பாருங்கள். இப்போ நல்லா எல்லோ கலருக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நம்ம எவ்வளவு நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிளறிகிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு கலர் நமக்கு மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துட்டோங்க, வெள்ளை சர்க்கரை. 1 லிட்டருக்கு 100 கிராம், 2 லிட்டருனா 200 கிராம் எடுத்துக்கிடலாம். 1,5 லிட்டர் பால் எடுத்தால் 150 கிராம் எடுத்துக்கிடலாம். சர்க்கரையோட அளவு மட்டும்தாங்க கரெக்டாக. 1/2 லிட்டருனா 50 கிராம், 1 லிட்டருனா 100 கிராம், அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க. கணக்கெடுத்து இப்போ நம்ம 1 லிட்டருக்கு 100 கிராம் சேர்த்திட்டோம். சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணி விட்டு வருங்க, நல்லா கலந்து கொடுப்போம். ஃபஸ்ட் கெட்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்தோடனே பாருங்கள், தண்ணி விட்டு வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக தண்ணி பிரிஞ்சு வரும். மறுபடியும் அப்படியே திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருப்போம். சூப்பராக நம்ம பால் மைசூர் பாக் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா கொப்புளிச்சு வருது பாருங்கள் தண்ணி. இப்போ பாருங்கள், மறுபடியும் ட்ரை ஆயிடுச்சு. அந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிறேங்க. 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். எனக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துடலாங்க. நல்லா அந்த மைசூர் பாக்கில் கலக்கிற மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்து ஒரு 2 செகண்ட் அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. இப்போ அந்த ட்ரே இருக்குல்லங்க, நம்ம மைசூர் பாக்கு ஊற்றுற ட்ரேயில் வந்து நெய் தடவிக்கிட்டோம். இப்போ நமக்கு பால் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. அந்த ட்ரேயில் வந்து பாதி அளவு மட்டும்தான் நான் போடுறேன், ஏன்னா நல்ல திக்னஸ் கிடைக்கணும்னு பாதியில் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ 2 லிட்டர் பால்னால் ஃபுல்லாக போடுவேன். இது 1 லிட்டருனால அந்த பாதி அளவுக்கு ட்ரேயில் பாதி அளவுக்கு நெய் தடவி அப்படியே சேர்த்திக்கிட்டேங்க. சேர்த்தி நல்லா சமப்படுத்தி கொடுத்துக்கிறணும். இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுக்கிறலாம். சூப்பராக நல்ல ஒரு கலரோட நல்ல ஒரு ஃப்ளேவரில் பால் மைசூர் பாக் நம்ம வீட்டிலே பண்ணலாங்க. ஹெல்த்லியாகவும் நம்ம பண்ணலாம். இப்போ கடைகளுக்கெல்லாம் பேக்கரிக்கெல்லாம் போனோன்னா பழைய ஸ்வீட்டெல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம உடனுக்குடனே பண்ணுறதுனால சூப்பராக ஹெல்த்லியாக ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலையே பால் மைசூர் பாக் பண்ணுறோம் பாருங்கள். இதில் வந்து மேலே சமப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறலாம். அது நெய் எடுத்த ஸ்பூன் தாங்க. இல்லாட்டி லைட்டாக நெய் தடவி அப்படியே சமப்படுத்தி கொடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நம்ம சமப்படுத்தி கொடுத்துக்கிறணுங்க, ஒரே சேமாக வர்ற மாதிரி. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஒரு ஆறிடுச்சு. ஒரு 45 நிமிஷம் ஆச்சுங்க இது ஆறுறதுக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு கத்தி எடுத்து லைட்டாக அந்த கார்னர் பகுதி எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டு அப்படியே கமுத்திக்கிடலாங்க. கமுத்திட்டு லைட்டாக தட்டி விட்டோம்னா அந்த பால் மைசூர் பாக் வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு பால் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இதை அப்படியே பீஸ் போட்டுக்கிறலாம். ஒரு 6 பீஸாக போட்டு எடுத்துக்கிறலாங்க. நம்ம 1 லிட்டர் பால்லையே ஒரு 300 கிராம் 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. 300 கிராம் பக்கம் இருக்கும். நம்ம பால் மைசூர் பாக் வீட்டிலையே நல்லா ஹெல்த்லியாக சூப்பராக பண்ணிட்டோம் பாருங்கள். நமக்கு அந்த பால் காய்கிற டைம் தாங்க, ஒரு 1/2 hour கூட ஆகாது. சூப்பராக நம்ம வீட்டிலையே பால் மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு 6 பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக பால் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ங்க, சூப்பராக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அது லைட்டாக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒவ்வொன்றும். இப்போ பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக பால் மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.